கூட இருக்க குட்டி பசங்க நண்பர்கள் எல்லாமே அவங்கவுங்க ஊருக்கு போனதுனால எங்கள் வீட்லேயும் எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. சரி இன்றைக்கி வீட்டில் தனிமையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சரி என்ன பண்ணேன் அப்படின்னா, முயல் கோழிங்க இருக்கிற இடத்துல போய் அப்படியே உக்காந்துட்டேன். சரி அதுங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு முயல் எடுத்து மடியில் கொஞ்சம் கொஞ்சிறது, தண்ணியெலாம் மாற்றி வச்சுட்டு, இந்த வாத்துங்க சேவலுங்க இதெல்லாம் தண்ணி குடிக்கிற அழகெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரசிச்சிருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற சமயத்தில் நம்ம வளர்த்துற பறவைகள் கூட கொஞ்சம் நேரம் உக்காந்தோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் டைம்ஸ் பாஸ் ஆகும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா எல்லா நேரத்துலேயும் நண்பர்கள் கூட இருப்பதில்லை. சில சூழ்நிலையில் வீட்டில் இருக்கவங்களாம் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். சில நேரங்களில் நம்ம தனிமையில் இருக்க வேண்டி வரும். இப்படி நம்ம முயலாக இருக்கட்டும் வான்கோழியாக இருக்கட்டும் இப்படி வளர்த்துறப்போ கொஞ்சம் நேரம் இருந்தோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும்.